السلام عليكم ورحمة الله وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيد المرسلين أما بعد. فقد قال الله تعالى في القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الذين قالوا ربنا الله ثم استقاموا تتنزل عليهم الملائكة ألا تخافوا ولا تحزنوا وأبشروا بالجنة التي كنتم توعدون نحن أولياؤكم في الحياة الدنيا وفي الآخرة ولكم فيها ما تشتهي أنفسكم ولكم فيها ما تدعون نزلا من غفور رحيم. ومن أحسن قولا ممن دعا إلى الله وعمل صالحا وقال إنني من المسلمين. ولا تستوي الحسنة ولا السيئة ادفع بالتي هي أحسن فإذا الذي بينك وبينه عداوة كأنه ولي حميم. وما يلقاها إلا الذين صبروا وما يلقاها إلا ذو حظ عظيم. وإما ينزغنك من الشيطان نزغ فاستعذ بالله إنه هو السميع العليم. அல்லாஹ்வுக்கு மிக பிரியமானமாகிய பள்ளி வாயிலில் ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக ஜும்ஆ நாளின் சொற்பொழிவை கேட்பதற்காக நேர காலத்தில் வந்து அமர்ந்திருக்கும் அருமை இஸ்லாமிய சகோதரர்களே, எங்களை படைத்த இறைவனை எல்லா நேரங்களிலும் எல்லா கட்டங்களிலும் அங்கி பயந்து வாழும்படி முதலாவதாக எனக்கும் அப்பால் உங்களுக்கு நான் வசியத்தும் நசியத்தும் செய்து கொள்கிறேன். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு வழிகாட்டுவதற்காக வேண்டி இறுதி நபியான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அனுப்பி அவர்களுடைய வாழ்வினூடாக எங்களுக்கு எல்லா வாழ்க்கையினுடைய எல்லா கட்டங்களுக்கும் முன்மாதிரி மிக்க ஒரு அழகான வழிகாட்டலை வழிகாட்டினான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மறைவுக்கு பின் கியாமத்து நாள் வரும் வரையில் வழிகாட்டுவதற்காக வேண்டி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட வேதம்தான் அல் குர்ஆன். அல் குர்ஆன் இதனை ஒரு மனிதன் உண்மையான ஆசையோடு ஓதி அதில் உள்ள விடயங்களை விளங்கெடுப்பானாக இருந்தால் நிச்சயமாக அவனில் பல மாற்றங்கள் ஏற்படும். குர்ஆன் அருளப்பட்ட நபிக்கே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வரத்தில் குர்ஆன தர்தீலா உமிர்து அன் அகூன மினல் முஸ்லிமீன வ அன் அத்லுவல் குர்ஆன். நபியே, இந்த குர்ஆன் உங்களுக்கு ஓதும்படி நான் கட்டளையிட்டிருக்கிறேன். இந்த குர்ஆனை நீங்கள் ஓதி வர வேண்டும். அதே போன்று இந்த குர்ஆன் உங்களுக்கும் உங்களுடைய சமூகத்துக்கும் ஒரு வழிகாட்டல், ஞாபகப்படுத்தக்கூடிய ஒரு அல் குர்ஆன், அல்லாஹுடைய வேதம், அல்லாஹுடைய வார்த்தை. இதனை ஓதும் பொழுது நிச்சயமாக உங்களுக்கு அல்லாஹுடைய செய்தி, மெசேஜ் உங்களுக்கு கிடைக்கிறது. அல்லாஹ் என்ன சொல்கிறான், அல்லாஹ் எப்படி வாழ சொல்கிறான், அல்லாஹ் எப்படி பேச சொல்கிறான், அல்லாஹ் எப்படிப்பட்ட பண்புகளை எங்களது வாழ்வில் எடுத்து நடக்க சொல்கிறான் என்பதை எங்களுக்கு குர்ஆன் ஓதுவதன் மூலமாக, அதனை வாசிப்பதன் மூலமாக, அதில் உள்ள கருத்துக்களை விளங்குவதன் மூலமாக எங்களுக்கு ஏற்படுகிறது. கணித்துக்குரிய மேலானவர்களே, இந்த அல் குர்ஆன் எந்த அளவுக்கு சொன்னால் எதிரிகளும் கூட அந்த குர்ஆனை ஓதுகின்ற ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதுகின்ற நேரத்தில் நஹ்னு அஅலமு பிமா யஸ்தமிஊன பிஹ், இந்த குர்ஆனை அவர்கள் ஒளிந்திருந்து செய்மடுப்பார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு குர்ஆன் அருளப்பட்டிருக்கும். அந்த அல் குர்ஆனை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதுவார்கள், சஹாபாக்கள் ஓதுவார்கள், அதனை ஒளிந்திருந்து கேட்பார்கள் இஸ்லாத்தினுடைய எதிரிகள். ஏன் அவ்வளவு இனிமையான வார்த்தை! இந்த குர்ஆனை ஓத ஓத அன்புதான் அதிகரிக்குமே தவிர பழமை வாய்ந்த, இது பழையது, நான் நேற்று தான் ஓதினது, நான் 3 விடுத்தம் ஓதிவிட்டேன் என்கிற பழமை என்கிற அந்த உணர்வு இந்த குர்ஆனை ஓதக்கூடியவர்களுக்கு ஏற்பட மாட்டாது. நான் இந்த அல் குர்ஆனை எனக்கு புத்தி திறந்ததிலிருந்து தொழுகையில் ஒரு நாளைக்கு 17 விடுத்தம், இது வெறுமனே ஃபர்துடைய தொழுகையில் சூரத்துல் ஃபாத்திஹாவை நாங்கள் ஒவ்வொருவரும் ஓதி வருகிறோம். ஆனால் இதுவரைக்கும் யாருக்கும் சலித்தது என்ற வரலாறு இல்லை. சூரத்துல் ஃபாத்திஹா எனக்கு ஓதி ஓதி சலித்து விட்டது,
என்னால் இப்போது ஓத முடியாது, வேறொரு பகுதியை நான் ஓத விரும்புகிறேன், யாரும் இதுவரைக்கும் சொன்னது கிடையாது. அவ்வளவு இனிமையான, அடிக்கடி அதனை எடுத்து புலம்புவதன் மூலமாக, ஓதுவதன் மூலமாக, வாசிப்பதன் மூலமாக ஒரு மூமின் பழமை என்ற உணர்வே உணர மாட்டான். அப்படிப்பட்டதுதான் இந்த அல் குர்ஆன். கணித்துக்குரிய மேலானவர்களே, இந்த அல் குர்ஆன் சுப்ஹானல்லாஹ் எவ்வளவு இனிமையான வார்த்தை. கேட்பதற்கும் செவிமடுப்பதற்கும் இனிமையை தூண்டக்கூடியது. லா உக்ஸிமு பிஹாதல் பலத் வ அன்த ஹில்லும் பிஹாதல் பலத் வ வாலிதி வ மா வலத். தால் 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 தாலில் முடிவடையும், ஒரே அமைப்பில் முடிவடையும், கேட்பதற்கு இனிமையாக இருக்கும். குல் அஊது பிரப்பின் நாஸ் மலிக்கின் நாஸ் இலாஹின் நாஸ். சீன்ல முடிவடைகிறது, கேட்பதற்கு இனிமையை உண்டாக்குகிறது. சுப்ஹானல்லாஹ். கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆன் தொழுகையில் குர்ஆன் ஓதிக் கொண்டிருந்ததை சில ஜின்கள் செய்படுத்தது. சில ஜின்கள் செய்படுத்தது. அன்னஹு இஸ்தமஅ நஃபருன் மினல் ஜின் ஃபகாலு இன்னா சமிஅனா குர்ஆனன் அஜபா. ஜின்களில் கொஞ்சம் பேர், சிலர் இந்த குர்ஆனை செய்படுத்தது. என்ன சொன்னது? நாங்கள் ஆச்சரியமான, இதுவரைக்கும் கேள்விப்படாத வசனங்களை நாங்கள் செய்படுத்தோம். இந்த குர்ஆன் யஹ்தி இல ருஷ்த், எங்களுக்கு நேர்வழியின் பக்கம் வழிகாட்டுகிறது. எந்த மனிதன் குர்ஆனை எடுத்து ஓதி அதில் உள்ள கருத்துக்களை வழங்குவானோ, நிச்சயமாக அவனில் இருக்கும் குறைபாடுகள் இந்த குர்ஆன் கோடிட்டு காட்டும். அவனில் இருக்கும் குறைபாடுகளை இந்த அல் குர்ஆன் கோடிட்டு காட்டும். அவன் அதனை திருத்திக் கொள்வான். எனவே நாங்கள் இந்த குர்ஆனை ஈமான் கொண்டு விட்டோம், இது அல்லாஹ்வுடைய வார்த்தை தான், எனவே நாங்கள் அல்லாஹ்வை நம்பி இருக்கிறோம் என்று அந்த ஜின்கள் சொன்னது. கணித்துக்குரிய மேலானவர்களே, குர்ஆனில் இருக்கின்ற சில பகுதிகள் பொதுவாகவே முழுமையாகவே எங்களுக்கு வழிகாட்டித்தான் என்றாலும், ஒரு மோசமாக இருக்கக்கூடிய ஒரு மனிதனில் பல மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய, குர்ஆனின் பக்கம், இஸ்லாத்தின் பக்கம் ஆசையை ஊட்டக்கூடிய சில இடங்கள் இருக்கிறது. சுப்ஹானல்லாஹ். அந்த அடிப்படையில் நான் ஓதிய வசனங்களும் அதே அடிப்படையில் தான். அதற்கு முன்னால் சூரத்துல் மஆரிஜிலே அல்லாஹ் சொல்கிறான், யவத்துல் முஜ்ரிம் லவ் யஃப்ததி மின் அஸாபி யௌமீதின் பிபனி வ ஸாஹிபதிஹி வ அஹீஹி வ ஃபஸீலதிஹி அல்லதி துவிஹி வ ஃபில் அர்தி ஜமீஆ ثم யுன்ஜி. நாளை மறுமை நாளில் தவறு செய்தவன், குற்றம் இழைத்தவன், அல்லாஹ்வுடைய கட்டளைகளை பராமுகமாக இருந்து வாழ்க்கையை கடத்தியவன் என்ன செய்வான்? ஆசைப்படுவான். இன்றைய நாளில் நான் என்னுடைய மனைவி, பிள்ளைகள், சகோதரன், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மனிதர்களையும் அல்லாஹ்விடம் கொடுத்து நான் அந்த வேதனையில் தப்பித்துக் கொண்டால் நல்லமே என்று ஆசைப்படுவான். இந்த உலகத்தில் இந்த மனிதன் கஷ்டப்படுவதெல்லாம் குடும்பத்துக்காக, மனைவி பிள்ளைகளுக்காக, தாய் தகப்பனுக்காக, சகோதர சகோதரிகளுக்காக என்று ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்நாளையே அர்ப்பணிக்கிறான். சிலர் திருமணம் முடிக்காமலும் இருக்கிறார்கள். 45 வயது, 50 வயது. ஏன்? சகோதரிகளுக்காக. சகோதரர்களுக்கு வீடு கட்டி கொடுக்க வேண்டும். திருமணம் முடிக்கிற நேரத்தில் அவர்களுக்கு அந்த வீட்டை ஒப்படைக்க வேண்டும். அப்பொழுதுதான் வரக்கூடிய கணவரும் அந்த ஆணும் கணவனும் அந்த பெண்ணை திருமணம் முடிப்பதற்கு முன் வருவான். எனவே ஒவ்வொரு சகோதரிகளுக்கும் வீடு கட்டி கொடுக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி தன்னுடைய வாழ்நாளையே அர்ப்பணித்த எத்தனையோ சகோதரர்கள், எத்தனையோ தந்தைமார். கணித்துக்குரிய மேலானவர்களே, ஏன்? பாசம். ஒரு பிள்ளைக்கு லேசாக ஒரு முள் குத்தினாலும் கூட, அல்லது ஒரு கல், ஊஷான ஒரு கல் காலில் குத்தினாலும் கூட தகப்பனுடைய மனது வலிக்கும். அப்படிப்பட்ட இரக்கமுள்ள இந்த தகப்பன், இந்த மனிதன் தனது குடும்பத்திற்காக எல்லா கஷ்டங்களையும் பொறுத்து கொண்டு உழைக்கிறான், செயற்படுகிறான். நாளை மறுமை நாளில் அந்த வேதனையை கண்டவுடன் சொல்லுவான், இவர்களுக்காக வேண்டி நான் என்னுடைய வாழ்நாளை நான் துறந்து விட்டேனே, இவர்களுக்காக வேண்டித்தான் நான் தொழில் செய்யும் போது தொழுகையை விட்டேனே,
இவர்களுக்கு உழைத்துக் கொடுப்பதற்காக வேண்டித்தான் நான் நோன்பை விட்டேனே, இவர்களுக்கு ஒழுங்கான முறைக்கு நான் எந்த ஒரு நேரத்திலும் பணத்தின் பக்கம் தேவை வரக்கூடாது என்பதற்காக வேண்டித்தான் நான் ஜகாத்தை கொடுக்கவில்லையே, பணத்தை சேமித்து வைத்திருந்தேனே என்று அங்கலாய்ப்பான், கஷ்டப்படுவான், கை செய்தப்படுவான். அப்போது நினைப்பான், இவர்கள் அனைவரையும் எனக்காக, எனக்கு பகரமாக சென்ற பணமாக கொடுத்துவிட்டு எனக்கு பதிலாக இவர்கள் நரகத்தில் இருக்கட்டும் என்பதற்காக வேண்டி அவன் யோசிப்பான். يوم يفر المرء من أخيه وأمه وأبيه وصاحبته وبنيه لكل امرئ منهم يومئذ شأن يغنيه. சுப்ஹான் அல்லாஹ். மேல் சொன்ன அதே வார்த்தையை தான், அதே கருத்தை கொண்டதாகத்தான் இந்த வசனங்களும் இருக்கிறது. மனிதன் விரண்டோடுவான், பிள்ளைகளை விட்டு, மனைவியை விட்டு. அந்த நாளில் ஒவ்வொரு மனிதனுக்கும் மற்றவைகளை சிந்திப்பதை விட்டும் தேவையற்று வைக்கக்கூடிய, மற்றவர்களை சிந்திக்காத ஒரு தினம்தான் அந்த வறுமை நாள். யாரும் தன்னை பற்றி மாத்திரம்தான் நினைப்பார்கள், மற்றவர்கள் நினைக்க மாட்டார்கள். கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே, இந்த வசனங்களை நாங்கள் ஓதுகின்ற பொழுது நான் ஒரு குற்றவாளியாக, அல்லாஹ்வுடைய கட்டளைகளை உதாசீனம் செய்யக்கூடியவனாக இருந்தால் நான் உணர்ந்து கொள்ள வேண்டும். குர்ஆன் என்ன சொல்கிறது? நாளைக்கு உனக்கு இந்த நிலைமை உனக்கு ஏற்படும், எனவே நீ அளவோடு அல்லாஹ்க்கு செய்ய வேண்டிய கடமைகளில் உதாசீனம் செய்யாமல் அவைகளை சரிவர நிறைவேற்று என்பதாக எங்களுக்கு குர்ஆன் சொல்லித் தருகிறது. அது மாத்திரமா கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே, நான் ஓதினிய வசனங்களை பொறுத்த மட்டிலும் இன்னல்லதீன காலு ரப்புனல்லாஹ், எந்த மனிதன் என்னுடைய இறைவன் அல்லாஹ் என்ற கோட்பாட்டில் இருந்து சும்மஸ்தகாமு, இஹ்லாஸோன அடிப்படையில் நான் செய்கின்ற அமல் அது அல்லாஹுக்கு மாத்திரம்தான், என்னை புகழக்கூடியவர்கள் புகழட்டும், இகழக்கூடியவர்கள் இகழட்டும், பிரச்சனை கிடையாது, நான் செய்கின்ற அமல் அது அல்லாஹுக்கு மாத்திரம் என்ற இஹ்லாஸான அடிப்படையில், அல்லாஹ் என்னை படைத்த ஒருவன் அது அல்லாஹ் மாத்திரம்தான் என்ற கோட்பாட்டில் எவன் வாழ்வானோ, இப்படியான அடிப்படையில் வாழ்ந்த மனிதன் மரணம் அடைவதற்கு முன்னாலேயே மலக்குமார்கள் அவனை சந்திப்பார்கள். ஒரு மனிதனுக்கு ஜனாதிபதியுடைய வீட்டிற்கு அல்லது அலுவலகத்திற்கு வரும்படி அழைப்பு கொடுக்கப்பட்டு அந்த மனிதனை கூட்டி செல்வதற்காக ஜனாதிபதி அலுவலகத்தில் இருந்தே ஒரு வாகனம் வந்தால் அந்த மனிதன் அதனை எவ்வளவு ஒரு பெருமையாக நினைக்கிறான், மனம் எவ்வளவு குளிர்ந்து போகிறது, மனம் எவ்வளவு சந்தோஷப்படுகிறது. இதே போன்றுதான் சொர்க்கம் செல்வதற்காக அல்லாஹ் இந்த உலகத்திலே அழகான அடிப்படையில் ஈமானோடு சிறுக்கிலிருந்து பாதுகாத்து அமல்கள் ஒவ்வொன்றையும் அல்லாஹுக்காக செய்து வாழ்ந்த மனிதனை அல்லாஹ் மலக்குமார்களை அனுப்பி நன்மாராயம் சொல்ல வைத்து அந்த மனிதனுடைய ரூஹை கைப்பற்றுகிறார். என்ன சொல்கிறார்? மலக்குமார்கள் வந்து என்ன சொல்வார்கள்? லா தஹாபு, நீங்கள் செல்கின்ற இடங்களை நினைத்து பயப்பட வேண்டாம், உங்களுடைய எதிர்கால கட்டங்களை நினைத்து நீங்கள் பயப்பட வேண்டாம். வலா தஹ்சனு, இந்த உலகத்திலே நீங்கள் விட்டு வைத்துக் கொண்டு செல்கின்ற நிகழ்காலத்திலே நீங்கள் விட்டு செல்கின்ற உங்களுடைய குடும்பம், பிள்ளைகள், உங்களுடைய சொத்து செல்வங்களை நினைத்து நீங்கள் கவலைப்படவும் வேண்டாம். அவர்களை நாங்கள் எப்படி இந்த உலகத்திலே இருக்கும்போது நாங்கள் எப்படி உங்களுக்கு உதவியாளர்களோ அதே போன்று மறுமையுடைய கட்டத்தில் நாங்கள் உங்களுக்கு உதவியாளர்கள். எனவே நாங்கள் தான் உங்களுக்கு உதவியாளர்கள். எனவே இதனை பாதுகாக்கின்ற, உங்களுடைய பிள்ளைகளை அழகான முறைக்கு எடுத்து செல்கின்ற, உங்களுடைய பணம் வீண்விரயமாகாமல் நீங்கள் எப்படி அழகான முறையில் செலவழித்தீர்களோ அதே போன்று அழகான முறையில் செலவழிக்கின்ற பிள்ளைகளை, சந்ததிகளை நாங்கள் உருவாக்குவோம். நீங்கள் கவலைப்பட வேண்டாம். நீங்கள் செல்கின்ற சொர்க்கம் இதோ இருக்கிறது. வலக்கும் ஃபீஹா மா தஷ்தஹி அன்ஃபுசுக்கும், உங்களுடைய உள்ளம் நினைக்கின்ற, ஆசைப்படுகின்ற எல்லாமே அந்த சொர்க்கத்தில் இருக்கிறது. வலக்கும் ஃபீஹா மா தத்தஊன், உங்களுக்கு எது தேவையாக நீங்கள் உணர்கிறீர்களோ அந்த விடயத்தை அல்லாஹ் அந்த சொர்க்கத்தில் வைத்திருக்கிறான். சுப்ஹானல்லாஹ். ஆசை வந்தால் மாத்திரம் போதும், அடுத்த கணம் சமூகம் அளித்து விடும். நாங்கள் கேட்டது இது யார் தருகிறான்? இதனை தயார் செய்தவன் யார்? உங்களுக்கு நுஸுலம் மின் கஃபூரிர் ரஹீம்,
இது அல்லாஹ்வினுடைய இரக்கமுள்ள, பாவங்களை மன்னிக்கக்கூடிய இரக்கமுள்ள அல்லாஹ்வினுடைய விருந்தோம்பல். இது யாருடைய விருந்து? சொர்க்கம் உங்களுக்கு கிடைத்திருக்கிறது. நீங்கள் கேட்டதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கிறது. உங்களுக்கு இந்த உலகத்திலே ஹராமாக்கப்பட்டு நீங்கள் தவிர்ந்தவைகள் எல்லாம் உங்களுக்கு அங்கு ஆகமாக்கப்பட்டிருக்கிறது. சுப்ஹானல்லாஹ். இது யார் தயாரித்தது? அல்லாஹ் உங்களுக்கு தயாரித்து தருகிறான். ஏன் தெரியுமா? நீங்கள் அழகாக படைக்கப்பட்டிருக்கிறீர்கள். மனிதர்களாகிய நீங்கள் அழகாக படைக்கப்பட்டிருக்கிறீர்கள். லகத் ஹலக்னல் இன்சான ஃபீ அஹ்ஸனி தக்வீம். நாங்கள் மனிதர்களை அழகாக படைத்து வைத்திருக்கிறோம். ஏன்? லியபுலுவக்கும் அய்யுக்கும் அஹ்ஸனு அமலா. உங்களிடமிருந்து வெளிப்படுகின்ற செயற்பாடுகள் அழகானதாக இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி. அழகான மனிதன் அழகான செயற்பாடுகளை செய்ய வேண்டும். மற்றவர்களுக்கு விருப்பத்தை, நேசத்தை, அன்பை அதிகரிக்கின்ற செயற்பாடாக இருக்க வேண்டும். மற்றவர்கள் அவனை சேர்த்துக் கொள்கின்ற செயற்பாடாக இருக்க வேண்டும். அந்த மனிதனை ஒதுக்குகின்ற, வெறுக்கின்ற அளவுக்கு அவருடைய செயற்பாடுகள் இருக்கக்கூடாது. யார் நல்லமல்கள், அழகான அமல், அழகான செயற்பாடு யார் செய்கிறீர்கள் என்று சோதிப்பதற்காக வேண்டி அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கிறான். கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த அழகான மனிதனிடமிருந்து ஒழுங்கான செயற்பாடு வராவிட்டால், நான் அவனுக்கு செவிப்புலனை கொடுத்திருக்கிறேன், கண் பார்வையை கொடுத்திருக்கிறேன், சிந்திப்பதற்கு உள்ளத்தை கொடுத்திருக்கிறேன். இந்த 3 படிக்கக்கூடிய ஐம்புலன்களின் மூலமாக அவன் படிக்கவில்லை என்றால், சிந்திக்கவில்லை என்றால், அவனது நிலைமை அவன் மாற்றவில்லை என்றால், அவன் ஆடு மாடு ஒட்டகங்களை போன்ற கால்நடைகளை போன்றவன் இல்லை, அதையும் விட மோசமானவன், கால்நடையை விட மோசமானவன் என்று அல்லாஹ் செய்கிறான், குறிப்பிடுகிறான். எந்த மனிதனுடைய செயற்பாடு ஒழுங்காக இல்லையோ அவன் நாங்கள் வெறுக்குகின்ற, ஒதுக்குகின்ற, அசுத்தமாக கருதுகின்ற நாய்ப்பண்டியுடைய அந்தஸ்துக்கு சென்று விடுகிறான். ஏன்? அழகாக படைக்கப்பட்ட மனிதன், அவனுடைய செயற்பாடு அழகாக வெளியாக வேண்டும் என்று படைக்கப்பட்ட மனிதன், அவனுடைய வார்த்தையும் அழகாக இருக்க வேண்டும். وَمَنْ أَحْسَنُ قَوْلًا مِمَّنْ دَعَا إِلَى اللَّهِ وَعَمِلَ صَالِحًا. ஒரு மனிதன், நான் ஒரு முஸ்லிம், நான் அல்லாஹ்வை பயப்படக்கூடியவன் என்று அவனும் அல்லாஹ்வை ஏற்று நல்லமல் செய்து, وَقَالَ إِنَّنِي مِنَ الْمُسْلِمِينَ, நான் ஒரு முஸ்லிம், நீங்களும் மோசமான கிரிகைகள் செய்ய வேண்டாம், நீங்களும் அழகான வேலைகளை செய்யுங்கள், இந்த பொய் பேசுவதை விட்டுவிடுங்கள், புறம் பேசுவதை விட்டுவிடுங்கள் என்று அவனும் தவிர்த்து மற்றவர்களையும் தடுத்து, இந்த அடிப்படையில் எந்த மனிதன் வாழ்வானோ இதை விட அழகான ஒரு வார்த்தை கிடையாது என்று அல்லாஹ் சொல்கிறான். அதற்கு பின்னால் சொல்கிறான், வலா தஸ்தவில் ஹஸனத்து வலா ஸய்யியா. நன்மையும் தீமையும் சரிசமனாக மாட்டாது. நன்மை நன்மைதான், தீமை தீமைதான். எனவே நீங்கள் உங்களுக்கு மத்தியில் உங்களுக்கு துரோகம் செய்யக்கூடியவர்களோடையும் நீங்கள் அழகான முறையில் நடந்து கொள்ளுங்கள். ஏன் தெரியுமா? நீங்கள் உங்களிடமிருந்து வெளிப்படுகின்ற செயற்பாடு அழகாக இருந்தால், மற்றவர்களை கவரக்கூடிய அடிப்படையில் முன்மாதிரி மிக்க நற்குணமான செயற்பாடுகளாக இருந்தால், உங்களை வெறுக்கின்ற எதிரியும் நாளை உங்களுடைய நண்பனாக மாறிவிடுவான். சுப்ஹானல்லாஹ். இது யார் சொல்வது? அல்லாஹ் சொல்கிறான். நீங்கள் உங்களுடைய பண்பை காட்டுங்கள். நீங்கள் ஒரு முஸ்லிம், நீங்கள் ஒரு மூமின், நீங்கள் அல்லாஹ் என்று ஒருவனை நம்பியவர்கள், உங்களிடமிருந்து வெளிப்படுகின்ற செயற்பாடு அழகானதாக இருக்க வேண்டும். இப்படி செயற்பட்டால் உங்களுடைய எதிரிக்கு இந்த மெசேஜ் செல்லுமாக இருந்தால், உங்களுடைய நற்குணத்தை அந்த எதிரி உங்களிடமிருந்து பார்ப்பானாக இருந்தால், அவன் நாளைக்கு உங்களுடைய நண்பனாக மாறிவிடுவான். அடுத்த கட்டம் உங்களுடைய ஒன்றுமிக்க அமயாலுவா என்று சொல்லக்கூடிய, ஜிகிரி தோஸ்த் என்று சொல்லக்கூடிய உற்ற நண்பனாக மாறிவிடுவான். நான் மேற்சொன்ன அனைத்து காரியங்களும் யாரால் செய்ய முடியும்? பொறுமையாக இருக்கக்கூடியவர்களுக்கு தான் செய்ய முடியும். உண்மையிலேயே தொழுகையை நேரத்துக்கு தொழுவது என்பது கஷ்டம். ஆனால் யாருக்கு லேசி? அல்லாஹ்வை பயந்த மனிதனுக்கு லேசி. அல்லாஹ் ஒருவன் இருக்கிறான் என்ற நம்பிக்கையோடு வாழக்கூடிய மனிதனுக்கு லேசி. வைன்னஹா லகபீரத்துன், தொழுகை என்பது பாரமாக இருக்கும். யாருக்கு? இல்லா அலல் காஷியின், அல்லாஹ்வை பயப்படக்கூடியவர்களுக்கு இல்லை. அல்லாஹ்வுடைய பயம் யாருடைய உள்ளத்தில் இல்லையோ
அவனுக்கு தொழுகை இன்று தொழுவது 5 நேர தொழுகைக்கும் நேரத்தை ஒதுக்குவது கஷ்டமாக இருக்கும். எனவே பொறுமையாளர்களுக்குத்தான் இந்த மேலே சொன்ன அனைத்து விஷயங்களும் சாத்தியமாகும். பொறுமையோடு இந்த அல்லாஹ்வுடைய கடமைகளை நான் நிறைவேற்றினால் நிச்சயமாக இந்த உலகத்திலே நான் வாழும் பொழுதே மலக்குமார்கள் என்னை சந்திக்க வந்து நன்மாராயம் சொல்லி சின்ன பிள்ளைக்கு எவ்வாறு அடம் பிடிக்கும் போது அழும் பொழுது ஆறுதல் படுத்துவோமோ அதே போன்று மலக்குமார்களுடைய ஆறுதலை பெற்றவனாக நான் மரணிக்கலாம். ஷைத்தான் ஒரு பொழுதும் ஒரு மூமினை விடமாட்டான். சில நேரம் நன்றாக இருக்கக்கூடிய ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் மோசமான செயற்பாடு செய்வதற்கு தூண்டுதல் ஏற்படும். அந்த நேரத்தில் அவர்கள் ஷைத்தானிடமிருந்து பாதுகாப்பு தேடுவார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த அனைத்து செயற்பாடுகளையும் நான் அழகான முறைக்கு மேற்கொண்டால் நிச்சயமாக எனது வாழ்வு சிறந்ததாக, நான் ஒரு மூமின் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அதே போல் நான் சொர்க்கவாசி என்பதிலும் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. मेरे प्यारे दोस्तों, अल्लाह सुब्हानहु व तआला हमारे नबी अकरम सल्लल्लाहु अलैहि वसल्लम को आखिरी रसूल खातमुन नबीयीन बनाकर हमारे लिए भेजा. नबी अकरम सल्लल्लाहु अलैहि वसल्लम का सारे अफ़आल, सारे एक्टिविटी हमारे लिए खुदवा है, हमारे लिए रोल है. नबी अकरम सल्लल्लाहु अलैहि वसल्लम वफात पा गया. ये नबी अकरम सल्लल्लाहु अलैहि वसल्लम को अल्लाह ने एक किताब दिया, ये है अल कुरान. ये अल कुरान भी नबी अकरम सल्लल्लाहु अलैहि वसल्लम की तरफ हमको इरशाद करते हैं. अल्लाह के रास्ते में, अल्लाह के ज़िहन, अल्लाह के पास रुजू करने के लिए हमको दावत देते हैं ये कुरान. इतना हद तक नबी अकरम सल्लल्लाहु अलैहि वसल्लम के ज़माने में दुश्मन भी ये कुरान को छुपा कर सुनते थे. हम ये कुरान को कितना टाइम तक मैं पढ़ रहा हूं, लेकिन अभी तक ये मैं पढ़ चुका हूं, इस तरह ज़हन नहीं आया, इस तरह फिक्र, इस तरह सोच हम किसी को नहीं आया. जब मैं बालिग हो गया था उस टाइम से सिर्फ फर्ज नमाज में और नफिल नमाजों में कितना मर्तबा ये सूरत फातिहा में पढ़ता हूं, लेकिन अभी तक मुझे ये पुराना हो चुका है, मैं बोर हो चुका हूं. इस तरह सोच किसी मुसलमान के दिल में नहीं आया. यही काफी है ये अल्लाह का कलाम के लिए. ये कुरान नबी अकरम सल्लल्लाहु अलैहि वसल्लम को अल्लाह ने ऑर्डर दिया, आप भी कुरान पढ़ते रहो, रोजाना पढ़ो. रोजाना किस तरह तहज्जुद पढ़ना नबी अकरम सल्लल्लाहु अलैहि वसल्लम पर वाजिब था, इस तरह वाजिब है, इसी तरह रोजाना नबी अकरम सल्लल्लाहु अलैहि वसल्लम कुरान पढ़ना भी उस पर लाजिम है. ये नबी अकरम सल्लल्लाहु अलैहि वसल्लम को इतना ऑर्डर हो, फिर हम उनका उम्मत नबी अकरम सल्लल्लाहु अलैहि वसल्लम का उम्मत को कितना ये कुरान पढ़ना चाहिए. अल्लाह बोला, उमिरतु अन अकून मिनल मुस्लिमीन व नतलु अल कुरान. नबी अकरम सल्लल्लाहु अलैहि वसल्लम बोला, मैं मुसलमान होने के लिए, अल्लाह का अहकामत को करने के लिए अल्लाह मुझे ऑर्डर दिया और कुरान पढ़ने के लिए भी मुझे ऑर्डर दिया. व इन्नहु लज़िक्रुन लक व लिक़ौमिक. ये कुरान, ये नबी आपकी भी जिक्र है और आपके उम्मत के लिए भी जिक्र है. अल्लाह कल क़यामत के दिन कब्र में भी इसका सवाल पूछेगा. मैं सोचना है, अभी मैं कुरान मुझे पढ़ना आता है, अगर नहीं आता मैं कोशिश करना है पढ़ने के लिए. हम कितने नया कंट्री जाकर उसका जुबान हम सीखते हैं, इतना कोशिश करते हैं, लेकिन कोई बंदे को कुरान नहीं आता, वो हर रोजाना बोलता है मुझे कुरान नहीं पढ़ना आता, कुरान पढ़ना नहीं आता, लेकिन कोशिश नहीं किया. इस तरह बंदा कोशिश करना चाहिए. जो बंदे को कुरान पढ़ना आता है वो बंदा कुरान को अपने रोजाना रूटीन में ये कुरान पढ़ना का भी एक हिस्सा बनाना चाहिए. ये कुरान का पूरा ये अल्लाह का कलाम है. अल्लाह हमको मैसेज दे रहा है. अगर मैं पढ़ने के टाइम अगर मुझे कोई कोताही, कोई कमी, कोई अच्छा वाला सिफात नहीं है, ये सिफात कुरान में बोल रहा है, इन्नहु ला युहिब्बुल खाइनीन. अल्लाह खियानत करने वालों को अल्लाह पसंद नहीं करेगा. अगर मुझे खियानत करने का सिफात है फिर मैं उसको छोड़ना चाहिए फौरन. इन्नहु ला युहिब्बुल ज़ालिमीन. अल्लाह जुल्म करने वाला बंदे को मोहब्बत नहीं करेगा. ये सिफात मेरे पास है, मैं छोड़ देना चाहिए. इस तरह बहुत कुछ है. कुरान का पूरा ये हमारे लिए एक मैसेज डालेगा. लेकिन कुछ जगह है, अगर कोई इतना
गुनाह करने वाला भी उसको देख लेगा, उसको सुन लेगा, उसका मानी समझ कर पढ़ेगा, जरूर उसमें चेंज आ जाएगा। ये हर बंदा इस दुनिया में अपने परिवार के लिए, अपने फैमिली के लिए कोशिश करता है, मशक्कत उठाता है। हम इधर कोरिया में आकर इतना काम करते हैं, बहुत मशक्कत वाला काम, और नाइट का ड्यूटी, ये सारे मशक्कत वाला काम है। लेकिन हमारे मुल्क में हम इस तरह काम नहीं किया। इधर आने के बाद मैं दोबारा भी मुल्क वापस नहीं गया। क्यों? ये मेरे फैमिली के लिए मैं आया, उनके लिए मैं ये सारे मशक्कत उठाकर मैं उनके लिए उनका सिचुएशन और उनका जो इकोनॉमी हालत को ठीक करना मुझ पर वाजिब है। इसलिए मेरा बेटा बेटी के लिए, मेरा बीवी के लिए, मेरे भाई बहन के लिए, मेरे वालिदैन के लिए मैं कोशिश करता हूँ। लेकिन इस दुनिया में जिंदगी गुजरने के टाइम कोई बंदा अल्लाह का अहकामत को छोड़ा, अल्लाह का अहकाम नमाज को छोड़ा, वो अल्लाह ने जो हराम किया ये सारे चीज वो लेकर किया, इस तरह बंदा कल क़यामत के दिन क्या सोचेगा? ये जहन्नम का आग को देखकर बोलेगा, मेरे जगह पर मेरे बेटा बेटी, मेरा भाई बहन, इस दुनिया के सारे बंदे को मेरे लिए, मैं जहन्नम जाने से वो बंदे को भेजो, ये कफारा के तौर पर मैं उनको दे दूं, ये मेरे लिए अच्छा है। इस तरह वो तमन्ना करेगा। लेकिन वो तो इस क्रिया में मुझे मालूम है 4-5 बंदा है शादी नहीं किया, उसका उम्र 45-50। क्यों? उधर उनका एरिया में किस तरह सिस्टम है, शादी करने के टाइम ये बेटी को, ये बहन को एक घर देना लाजिम है, फिर शादी होगा। इसके लिए अगर 3-4 बहन है, वे उनके लिए घर बनाकर 45-50-55 उम्र उसका गुजर चुका है। ये क्यों ये मशक्कत किया? अपना ख्वाहिश, अपने शहवत को वो कंट्रोल किया। क्यों? उनको घर बनाने के लिए। लेकिन कल क़यामत के दिन ये आग का जहन्नम को देखकर उसका दिल खौफ से आ जाएगा। और मैंने पहला जो कुरान आयत पढ़ा, कोई बंदा इस्लाम कबूल कर उसके बाद ईमान लाकर उसमें इस्तिकामत के साथ, इखलास के साथ अमल करेगा, अल्लाह का अहकामत को अच्छी तरह फॉलो करेगा, उसका वफात के टाइम मलाइका आते हैं। एक किस तरह हमारे घर में जो एक छोटा बच्चा होगा, वो रो रहा है वो सामान बोलकर, मुझे एक सामान चाहिए, हम क्या बोलते हैं? फिर अगर हमारे बस में नहीं है, फिर उसको हम क्या देते हैं? ताज़ियत देते हैं, तसल्ली देते हैं। हम उसके पास बैठकर उसका सर थोड़ा मसाह करके हम उसको क्या बोलते हैं? आज अभी नहीं है, उससे बेहतर चीज मैं आपको कल लेकर दे दूंगा, फिर वो खुश हो जाता है। इसी तरह मौत के टाइम अच्छा मुसलमान के रूह कब्ज करने के टाइम मलाइका आते हैं, आकर क्या ताज़ियत देते हैं, तसल्ली देते हैं। ला तखाफू, आपका मुस्तकबिल के सोचकर आप खौफ नहीं करो, नहीं डरो, हम इस दुनिया में आपके मददगार हैं, इसी तरह आखिरत के सफर में भी हम आपके मददगार हैं। और हाल के टाइम अभी आपका माल पैसा, आपके फैमिली को छोड़कर आप जा रहे हैं, आप दुख नहीं होना, ये उनके लिए हम आपके जगह वकील है, हम उनको देख लेंगे। आपका पैसा दाई नहीं होगा, आप किस तरह सदका कर देते थे, इसी तरह आपका फैमिली वालों में मैं अच्छा बंदा बना लूंगा, आपका पैसा दाई नहीं करेगा, इस तरह बोलेगा। और ये दिखाएगा, अभी तक वो इस दुनिया में तुम्हें टाइम दिखाएगा, ये जन्नत है, ये आपके लिए, आप उधर किस तरह आप चाहते हैं, आपका वो सामान फौरन आपके पास आ जाएगा। ये अल्लाह का ज़ियाफत है, ये अल्लाह का दावत है हमारे लिए। वो उसमें और भी बात है, लेकिन टाइम खत्म हो चुका है, इसलिए ये मेरा बात इस कदर के तौर पर मैं खत्म कर देता हूँ, काफी कर देता हूँ। अल्लाह सुब्हानहू व तआला हमारे सब भाइयों के लिए अच्छी तरह जिंदगी दे दे और ईमान के साथ, तौहीद के साथ, इखलास के साथ अमल करने के लिए
اور موت کے ٹائم ملائکہ آ کر ہم کو تسلی دینے والے اچھے مسلمان ہم سب کو بنا لے، ہمارے فیملی والوں کو بنا لے۔ وآخر دعوانا الحمدللہ رب العالمین۔